வணக்கம் நண்பர்களே. ஸ்டாலின் அதிரடி மேல அதிரடி கொடுத்துட்டே இருக்கிறாரு. இதனால கப்சிப் ஆனது யாரு? எதிர்கட்சிகள் சொல்றீங்களா? இல்லைங்க, கூட்டணி கட்சிகள்ங்க. அது எப்படின்னு பார்க்கலாமா? முக்கியமா ஓய்வூதிய திட்டம் அறிவிச்சாருங்க அரசு ஊழியர்களுக்கு. அது உறுதிப்படுத்தப்பட்ட ஓய்வூதிய திட்டம் அப்படின்னு ஒரு அடைமொழி வேலை. இதெல்லாம் பெருசா உறுதிமொழிப்படுத்தப்பட்டது இல்லைங்க அப்படின்னு எதிராளிகள் சொல்றாங்க. ஆனா அந்த போராடின அந்த தோழர்கள் என்ன பண்ணாங்க தெரியுமா? முதலமைச்சருக்கு போய் இனிப்பு கொடுத்தாங்க. முதலமைச்சர் திருப்பி கொடுக்கும்போது அவர் எங்க கீழைகளை போட்டு வரன்னு சொல்லிட்டு அவர் சரியா வாங்கிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப படப்படுத்தாங்க. நீங்களும் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆகையால தோழர்களுக்கும் அரசுக்கும் உறவு ரொம்ப இனிப்பா இருக்குன்னு தெரியுது. இருந்தாலும் சொல்றாங்க, இல்லைங்க நாங்க முதல் கோரிக்கை நிறைவேறி இருக்கு, இன்னும் 9 கோரிக்கை இருக்கு, அதெல்லாம் நிறைவேற்றிடுவோம்னு சொல்றாங்க. எப்போவாது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்தது என்ன? பொங்கல் பரிசு 3000 ரூபாய் எல்லோருக்கும். 2.25 கோடி அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு 3000 ரூபாய். அதுக்கப்புறம் பச்சரிசி, முழு கரும்பு எல்லாமே கொடுக்குறாங்க. இதுவும் தேர்தல்ல எதிரொலிக்க மாதிரி தெரியுதுங்க. அதுக்கப்புறம் கல்லூரி மாணவர்களுக்கு மடிக்கணினி, அதுக்கப்புறம் அவங்க லேப்டாப்ல வச்சு எங்கேயோ போயிடுவாங்க. இந்த மாதிரி நிலைமையை வச்சு பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட 50 லட்சம் வாக்குகளை அவர் உறுதிப்படுத்தி விட்டார் என்று தெரிகிறது. இப்போ என்ன அரசியல் நிலைமை இருக்கோ அதை தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். இன்னும் 2 மாசத்துல நிலைமை மாறலாம், பல்வேறு அம்சங்கள் வரலாம், விஜய் டூர் போகலாம், அதன் மூலம் பெரும் கவர்ச்சி வரலாம், ஜனநாயகம் சூப்பர் ஹிட் அடிக்கலாம், எல்லாமே இருக்கு. ஆனா முதலமைச்சர் அறிவித்த திட்டங்கள் எல்லாம் ஜனநாயகனுக்கும் பயந்து அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. ஜனநாயகத்துக்கு எதுக்குங்க நம்ம முதல்வர் பயப்படணும்? கொஞ்சம் திமுக அதிர்தான் இருக்குங்க. தேர்தல் நேரத்துல எந்த கட்சியா இருந்தாலும் அரசியல் இருக்க கட்சி இந்த மாதிரி அள்ளி வீசத்தானே செய்யும். அள்ளி வீசும்போது என்னாகும்? எதிர்கட்சிகளுடைய கோரிக்கைகள் எல்லாம் அடங்கி போகும். அவர்கள் கேட்டது, இவர்கள் கேட்டது. அண்ணாமலை பேச நீங்க கவனிச்சிருப்பீங்க. 23 பொங்கலுக்கு என்ன கொடுத்தீங்க, 24 என்ன கொடுத்தீங்க, 25 கொடுக்கவே இல்லையே, அப்பனா இந்த 3000 பத்துமா அப்படின்னு கடந்த கால வரலாறு தான் பேசுறாரு. ஆனால் நம்முடைய குடும்ப தலைவிகள்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஆகல நேரா போய் உதயசூரியன் தான் ஓட்டு போடுவாங்க அப்படின்னு சொல்ல முடியாதுங்க. ஏன்னா நிறைய பேர் சொல்ற மாதிரி ஒரு வீட்டுக்கு கிட்டத்தட்ட 2 ஓட்டு விஜய்க்கு இருக்கிற மாதிரி தெரியுதுங்க. நாங்களும் பண்ண ஆய்வுல நல்லா தெரியுது. அது கிட்டத்தட்ட 80 லட்சம் ஓட்டு குறைச்சு வச்சா கூட அது அவங்களுக்கு 15%, 18% அளவுக்கு வாக்கு வந்துடும். அப்பனா ஒரு 3-4 சீட்டு நிச்சயம் உறுதி. ஏங்க விஜய்க்கு 3-4 சீட்டு தான் சொல்றீங்க? அப்படி இல்லைங்க, ஒரு கணக்கு வச்சு பாக்குறோம். விஜய் இந்த படத்துக்கு அப்புறம் பெரிய ஹிட் அடிச்சு மிகப்பெரிய படம் வெற்றி பெற்று அரசியலும் வெற்றி பெற்று ஆட்சி கூட அமைக்கலாம். ஆனால் முதல்வர் என்ன செய்தார், திமுக என்ன செய்தது, அதை கணக்கு வைத்து பார்க்க வேண்டும். எதிர்கட்சிகள் எல்லாம் கடுமையான கோரிக்கைகள் வைத்தன, விமர்சனங்களை செஞ்சுட்டே இருந்தாங்க. இந்த ஆட்சிக்கு வர முடியாதுங்க, நாங்கள் தான் ஆட்சிக்கு வருவோம் அப்படின்னு எடப்பாடி சொல்றாரு. ஒரே நாள் அமித்ஷா சொல்றாரு, தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வரும் அப்படிங்கிறாரு. இல்லை, அதிமுக தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் எடப்பாடி சொல்றாரு. ஒரே கூட்டணி இருக்கின்ற 2 பெரும் தலைவர்கள் துருவங்கள் போல் பேசுகிறார்கள். இதுவும் திமுக ஒரு ஜாக்பாட் தான். இதுல எதிர்கட்சிகள் எல்லாம் இந்த மாதிரி சலுகைகள் மக்களுக்காக கொடுத்து எதிர்கட்சிகள் எல்லாம் வாயடைக்க செய்து விட்டார் முதல்வர்ங்கிறது சந்தேகம் இல்லை. சரி, அவங்கள தான் வாயடைக்க செய்து விட்டாரு. கூட்டணி கட்சிகளை கப் சிப் அப்படி ஆயிட்டாங்க. ஏன்னா ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், இந்த ஓய்வூதியம் தொடர்பாக போராடின தோழர்கள் எல்லாமே இடதுசாரிகள். இடதுசாரிகள் எல்லாம் விட்டு போவாங்களா? அரசாங்கத்தினுடைய நல்ல திட்டங்கள் எல்லாம் அப்படியே பட்டு போக வைப்பார்களா? அப்படியே ஒன்றுமில்லாமல் செய்வார்களா? ஆட்சிக்கு இடதுசாரிகள் வர வேண்டும் அல்லவா? மத சார்பற்ற அரசு வர வேண்டும் அல்லவா? ஆக இவர்கள் எல்லாம் சேர்ந்து இதற்கு ஆதரவு கொடுக்கிறார்கள். அப்படின்னா அதுக்கப்புறம் பொங்கல் பரிசு இதெல்லாம் சேர்த்தது மட்டும் இல்லாம கல்லூரி மாணவர்களுக்கு மடிக்கணினி ரொம்ப காலங்கடந்து கொடுக்குறீங்க அப்படின்னு எதிர்கட்சிகள் குற்றம் சுமத்துது. இருந்தால் என்ன, மாணவர்களுக்கு பயன்படாமல் போக போகிறதா? பயன்படும். அதுல ஏஐ வசதி வேற இருக்குங்க. அப்போ என்ன, இந்த ஏஐல என்னென்னமோ தேடுவாங்க மாணவர்கள். இப்படி இருக்கும்போது கூட்டணி கட்சிகளும் கப்சி போயிட்டாங்க. ஏன்னா சொன்னாங்க, போன தடவை 6, எங்களுக்கு 6 பத்தாது, எங்களுக்கு 15 வேணும். எங்களுக்கு கடந்த தடவை 25 கொடுத்தீங்க காங்கிரஸ், எங்களுக்கு 38 வேணும். அது என்ன 38? மாவட்டத்திற்கு ஒண்ணா? இல்லைங்க, நாங்க 18 வந்து ஆரம்பிப்போம் அப்படின்னு திமுக சொல்லுது. நாங்கள் டெல்லியோடு பேசுவோம், பம்பாயோடு பேசுவோம், இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப இங்க இருக்கவங்களுக்கு என்னங்க வேலை? நீங்க கொடுக்கிற சீட்டை வாங்கிக்கிட்டு சிறப்பா செய்யுங்க. உங்களுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டியது, நாங்க பிரச்சாரம் பண்ண வேண்டியது, ஜீப் ஓட்டிட்டு வர வேண்டியது எல்லாம் திமுக தானே. அப்படி இருக்கும்போது 18 கூட தயாராயிருவாங்கிற மாதிரி தெரியுதுங்க. அரசியல் நிலைமைகளை பற்றி பேசுறோங்க. ஒரு பெரிய ஆளும் கட்சி எப்படி தன்னுடைய நுணுக்கங்களை வகுக்கிறது? அரசாங்கத்துடைய பணத்தின் மூலம்தான் இந்த சலுகைகள் வழங்கப்படுகின்றன. ஓய்வூதியம் யாரு பணம்? அது மக்களுடைய பணம். அது பொங்கல் பரிசு யார் பணம்? அது மக்களுடைய பணம். அதுக்கு பிறகு மடிக்கணினிகள் யார் பணம்? அது மக்களுடைய பணம். அது மக்களுக்கு சென்று சேர்கிறது. அதற்காக என்ன கட்சியை எடுத்து கொடுத்து விடுகிறது? இல்ல தானே.
அரசாங்கம், ஆளுகின்ற அரசாங்கம் தன்னுடைய கஜானாவில் இருக்கின்ற பணத்தை தனக்கு நல்ல திட்டங்களை செலவுபடுத்துகிறது. அதன் மூலம் தன்னுடைய கட்சி ஆட்சிக்கு வருவதற்கான சூழ்நிலைகளை உருவாக்குகிறது. கூட்டணி கட்சிகளாம் இதை பார்த்து கொண்டு வேடிக்கை பார்த்து கொண்டுதான் இருக்க வேண்டுமா? கேட்கலாம். 6 சீட்டு வாங்கணும், பிசிக கேட்கும். அதிகம் வாங்குவதற்கு எங்கள் ஆசை இருக்கிறது, எங்கள் உரிமை இருக்கிறது. கொடுக்கணுமே சார், அது ரொம்ப கஷ்டம் இல்ல. அதுக்கப்புறம் 38 சீட்டு கேட்கிற காங்கிரஸ் ஆட்சியில் பங்கு வேணும். ஆட்சியில் பங்கு வேணும்னு யாருங்க சொல்வாங்க அப்படின்னு கிரீஷ் ஜாதவ் சொல்றாரு. நாங்கெல்லாம் சொல்லாம இருப்போம். ஆட்சியில் பங்கு வேணும் யாரும் சொல்லுவாங்க? நாங்க கட்சி எதுக்கு ஆரம்பிச்சோம்? நாங்களாம் ஆர்கனைசேஷனா? நாங்க உள்ள என்ஜிஓவா? அரசியல் கட்சிங்க. இதெல்லாம் உங்களுடைய பிரஸ் மீட்டுக்கு ஓகேங்க. போய் அறிவாலயத்துல பேசி பாருங்க. முதலமைச்சர் என்ன சொல்லிட்டாரு? அதெல்லாம் வேலைக்காகுது அப்படின்னு சொல்லிட்டாராம். ஏன்னா இந்த சில கட்சிகள் போனா பல கட்சிகள் வருவதற்கு தயாராக இருக்கின்றன. அப்பா பாமக தெரியுமில்ல, பெரியவர் ராமதாஸோட பாமக, அந்த பாமக கதவருகே நின்று கொண்டிருக்கிறது. 3 சீட்டு புடிங்க தலைவா, நிறுவனர் ஆயிட்டே, நிறுவனங்கள் எவ்வளவு பெரிய பொறுப்பு, வாங்க 3 சீட் ஜெயிக்கிங்க, இப்படி எல்லாமே சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. அதுக்கப்புறம் தேமுதிக இருக்கவே இருக்கு. அப்புறம் ஓபிஎஸ் டிவிகே பக்கம் பேசுறாரு, திமுக பக்கம் பேசுறாரு. டிவிக்கு 25 சீட் வேணும், 20 சீட் வேணும், 15 சீட் தான் வேணும். என்ன டிவி கிட்ட சீட்டே கிடையாதா? அதனால 15 தான் கொடுப்பாங்கிறாங்க. நேரா திமுக போலாம், கூட்டணிக்கு சொல்றேன் அப்படிங்கிற எண்ணத்தில் அவங்க இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு 5 சீட்டு நிச்சயமாக ஜெயிக்கக்கூடிய சீட்டு. இப்படிலாம் இருக்கும்போது காங்கிரஸ் வேணுமா? காங்கிரஸ் வேணும். காங்கிரஸ் அப்படி சீக்கிரம் திமுக போக விடாதுங்க. ஐயா, அமைதியாக இருந்து கொண்டு கொடுப்பதை மகிழ்வுடன் பெற்றுக்கொண்டு தேர்தலில் நின்று நீங்கள் எம்எல்ஏ ஆக வேண்டுமா? கூடாதா? ஆக வேண்டும். ஆட்சியில் பங்கு வேண்டும். என்னது ஆட்சியில் பங்கா? தேர்தலுக்கு பிறகு பார்க்கலாம். தேர்தலுக்கு பிறகா? அப்போனா திமுக 117 வராதா? வரவே வராது, தோற்கும் அப்படின்னு அமித்ஷா சொல்றாரு. நாட்டின் உச்சபட்ச முக்கியமான தலைவருங்க. அவர் சொல்லிட்டாருன்னா இப்ப தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வந்துருமா? எடப்பாடி குறைந்த பெரும்பான்மையுடன் வந்து ஆட்சி அமைச்சிருவாரா? பெரும்பான்மை இல்லாம ஆட்சி அமைச்சிருவாரா? ஐயோ, அமித்ஷா பேசும்போது ரொம்ப கஷ்டமா தானே இருக்கு. என்ன பண்ணுவாங்களோ அப்படிங்கிற திமுக இருக்கு. இருந்தாலும் மக்களுடைய எண்ணங்களை, ஆசைகளை அவ்வளவு அழகாக புறந்தள்ளிவிட முடியாது. ஆகிய தன்னுடைய திட்டங்கள் மூலமாக வாக்குகளை அள்ளணும் அப்படின்னு திமுக ரொம்ப ஆர்வமா இருக்கு. கூட்டணி கட்சிகளாம் கொடுத்ததை வைத்துக் கொண்டு மகிழ்வுடன் இருங்கள் அப்படின்னு நிலைமையை உருவாக்க நினைக்கிறாங்க. எவ்வளவு திட்டங்களை சொல்லியாச்சு. பொங்கலும் வரப்போகுது. கூட்டணி பற்றின பேச்சுவார்த்தை தொடங்குங்க, சீட்டுகளை கொடுங்க, பிரச்சாரத்தை தொடங்கும் அப்படின்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. கொடுப்பதற்கு தெரியும் அப்படின்னு திமுக நாசுக்கா குத்தி காட்டியிருக்கான். ஆகல கூட்டணி கட்சிகள் கடந்த முறை வாங்கியது இந்த 6-6-25 இல்ல அதுவே குறைமான்னு தெரியல. இந்த மாதிரி இந்த 6 என்ன கணக்குல ஸ்டாலின் வச்சாருன்னு தெரியல. விசிகாவா 6, சிபிஐயா 6, சிபிஎம்மா 6 இப்படின்னு வச்சிருக்காரு. இவங்களுக்கும் மறுபடியும் 6 இருங்க, 6 பொருங்கள், 6 கிடைத்தால் மகிழ்ந்திருங்கள். அப்புறம் 25 யாருங்க? 25 காங்கிரஸ் தான். இல்லைங்க, இவ்வளவு செலவாயிடுச்சு, நிறைய கட்சிகள் வருது, தேமுதிக எல்லாம் வருது, உங்களுக்கு நல்லா தெரியும். ஓபிஎஸ் வேற காத்துட்டு இருக்கிறாரு. நீங்க மறுபடியும் வந்து 25 கேட்டீங்கன்னா ஜெயிச்சு நம்ம ஆட்சிக்கு வர வேண்டாமா? ஆட்சிக்கு யார் வருவது? திமுக தான் வரும். திமுக தான் ஆட்சி அமைக்கும். நாங்கள் எல்லாம் உங்களுக்கு ஆதரவு கொடுத்து கொண்டே இருக்க வேண்டுமா? முதல்ல பெரிய கட்சி ஆகிறதுக்கான முயற்சிகளை பண்ணுங்க, அப்புறம் ஆட்சியில பங்கு வைக்கலாம். சரியா? அப்படி திமுக சொல்லிருச்சா? நன்றி, வணக்கம்.